அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த சமூகத்திலே நாங்கள் கூடி வருகிறோம். எங்கள் வாழ்க்கையை சிறப்பாக ஆசீர்வதிக்க இந்த காலங்களிலே எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. புதிய வாக்குறுதிகளால் எங்கள் நிரப்பும்படியாய் நாங்கள் காத்திருக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேசுங்க. இந்த சமூகம் எங்களோடு கலந்து இயேசுவின் மூலம் கேட்கிறோம். அவனுடைய நாமத்தினாலே ஒவ்வொரு வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை தூங்கும்படியாக தேர்ந்து கொடுத்துருக்க கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். வாக்குத்தத்தம் முக்கியமானது. ஒவ்வொரு முறையும் நம்ம ஆண்டுடைய வசனத்தை கேட்கும் போதெல்லாம், ஒரு புதிய மாதம் துவங்கும் பொழுதெல்லாம் நம்ம இந்த மாதத்தில் ஆண்டு என்னென்ன பிளான் நமக்காக வச்சிருக்காரோ அதெல்லாம் நடத்தணும், நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக அதை கொண்டாடணும்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு 4ஆம் மாதத்தில் 4 மடங்கான வாக்குறுதிகளை ஆண்டவருக்கு காவலில் கொடுக்க வந்தார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 28:15. ஆண்டவர், நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடங்களெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யாமல் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். 4 முறையான வாக்குறுதி நான் உனக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் கூட வாசிக்கலாம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தலைவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் அனுபவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தையெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் சொல்லுகிற வாக்கு தத்துவங்களை நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு பின்னணி உண்டு. யார்கிட்ட பேசுறது? ஆண்டவர் யாக்கோபோட பேசுறார். ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தாத்தா, உன்னுடைய அப்பா, அவருடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு ஒரு ஆசீர்வாதம். அப்போ சந்ததியின் ஆசீர்வாதம். இப்போ நம்ம ஆண்டவர் இன்றைக்கும் அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க வந்திருக்கிறார். அது எப்படியான ஆசீர்வாதம்னா, அது வாக்கு தத்துவம் மாத்திரமில்லை, அது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஒரு உடன்படிக்கை ஆண்டவர் ஆபிரகாமோட செய்து கொள்கிறார். உன்னுடைய சந்ததியை நான் எப்படியா பெருக பண்ணுவேன்? வானத்தின் நட்சத்திரங்களை போல, சமுத்திரத்திற்கு மணலை போல. அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றணும்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை நிச்சயமாக செய்வார். ஏன்னா அது உறுதியான ஒரு வாக்கு தத்துவம். அது உடன்படிக்கையின் ஒரு சாதாரண வாக்கு தத்துவம் இல்லை. ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய தாத்தாவோ உங்க பாட்டியோ இல்லை ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ, இப்போது நீங்களும் நம்முடைய சந்ததியோ வரப்போகிற சந்ததியோ அந்த அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். உங்களை இன்றைக்கு வாக்குத்தத்தை சும்மா சாதாரணமாக எடுத்துட்டு நம்ம போகக்கூடாது. இது ரொம்ப பொறுப்பான ஒரு வாக்குத்தத்தை தான் தருவதை பார்த்தோம். ஆபிரகாமோட இருந்த தேவன், ஈசாக்கோட இருந்த தேவன், யாக்கோபோடும் இந்த உடன்படிக்கை செய்து கொண்டு வருகிறார். அப்படின்னா நீங்க ஆபிரகாமுடைய பேரனா இருக்கிறது முக்கியம் கிடையாது, ஈசாக்குடைய மகனா இருக்கிறது முக்கியம் கிடையாது. இப்போ யாக்கோபை ஏமாற்றிட்டார். தன்னுடைய அப்பாட்டிருந்து தன்னுடைய அண்ணன்ட்டு சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவன் என்ன பண்ணான்? திருடி கொண்டான். தந்திரமாக திருடி கொண்டான். அது மாத்திரமில்லை, தன்னுடைய தகப்பட்டு பொய் சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். எவ்வளோ பெரிய தவறு. ஆனால் அதான் ஆண்டுடைய திட்டம். யோசிச்சு பாருங்க, ஆண்டு வேற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாரு. இவங்க தவறு மத்தியிலும் கூட அதை உபயோகித்ததை கொடுப்பார். ஸோ ஆண்டவர் ஈசாக்கு யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கணும். அந்த 2வது சந்ததி தான்
ஆனா அது எப்படியா கொண்டு வந்து பார்க்க ரொம்ப அழகா கொண்டு வந்துருப்பாரு. நம்ம தான் அவசரப்படுறோம். நிறைய நேரம் ஆண்டுடைய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நம்ம என்ன பண்றோம்? நம்ம சொந்த சுயமான தீர்மானமே எடுத்துக்கணும். நாம செய்யறது தான் கரெக்டு. நான் எல்லாம் நான் பேசுறது, நான் சொல்றது, நான் செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்ம சுயம் பேசுறது, நம்ம மாம்சம் பேசுறது, ஆவிக்குரிய நிலையில நம்ம பார்ப்பதில்லை. அதனால ஆண்டு என்ன சொல்றாரு? அந்த தனிப்பட்ட உறவு, you should have a personal relationship. நீ யாக்கோபா இருக்கலாம், ஏமாற்றுக்காரனா இருக்கலாம், ஒரு தனிப்பட்ட உறவு உள்ளாங்க. ஆண்டவர் என்ன செய்யறாரு? தன்னை சந்திக்கிறார். ஓடி போற நேரத்துல இளைப்பாறுவதற்காக சோர்ந்து போன சரீரத்துல படுத்து ஒரு கல் எடுத்து வச்சு படுத்துட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுப்பதுப்பாங்க, ஒரு கனவு கொடுப்பதுப்பாங்க. வானத்திலிருந்து ஒரு பெரிய ஏணி தேவத்திற்கு ஏற்பதும் இறங்குவதும் பார்த்துட்டு இருந்த நேரம் தான் இந்த வாக்கு. நீ உன்னுடைய ஆபிரகாமுடைய பேரனா இருப்பது முக்கியம் இல்லப்பா, நீ ஈசாக்குடைய மகனா இருப்பது முக்கியம் இல்லை. நீ 2 தரமா வாங்கியிருக்க ஆசீர்வாதம் அவனை. நீ என்னுடைய உறவுக்குள்ளாக இருக்கணும், என்ன நீ நேசிக்கணும், என்னுடைய வாழ்க்கையில் நீ ஈடுபடணும், உன்னுடைய அர்ப்பணிப்பு மிக முக்கியமானதுன்னு சொல்லி தனக்கு கொடுத்ததை பார்க்கணும். இந்த தனிப்பட்ட உறவுகள் தான் அதிசயமாக அற்புதமாக நடக்கும், அதிசயமான காரியங்கள் நடக்கும். நம்மளாம் ஒரு வேலை நம்ம அப்பா அம்மாலாம் கிறிஸ்தவங்களா இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் இல்லை, கிறிஸ்துவோட உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவோட உடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்துவர்களாக இருக்கிறது முக்கியம். ஆனால் நீங்கள் நானும் நம்ம கதையை நம்முடைய உலகை நம்ம சொல்லணும். அதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5-7 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அதில் ரொம்ப அழகாக சொல்லிட்டு வாசிப்போம். கலாத்தியர் 3:5-7. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குரிய அற்புதங்களை நடத்துகிறவர், அதை நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதிரானே செய்கிறார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்படியே யாரு? ஆபிரகாம் நேசித்தான், அவருக்கு நீதிமானாக ஆண்டவர் கருதினார். He was righteous. தன்னுடைய விசுவாசத்தால் அவர் நீதிமானாக இருந்ததை குறித்து சொல்லப்படுகிறது. ஸோ ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, நீ நீதிமானா இருப்பது எப்படி? உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய். உண்மையான ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விசுவாசத்தின் பயணத்தில் நாம் காணப்பட வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ளணும்னா அந்த விசுவாசத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சங்கீதம் 32:8 நம்ம பார்க்கும்போது ஆண்டுடைய கண்கள் நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறது. நம்ம எங்கே போகிறோம், நம்ம எங்கே வருகிறோம், அவருடைய கண்கள் நம்ம மேலே இருப்பதை பார்க்கிறோம். தீமையானவர்கள் மேலே இருக்கிறாரு, நீதிமான்கள் மேலே ஆண்டுடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்குது. யார் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் தான் நியாயம் விசாரிக்கிறார். அதனால இன்றைக்கு நம்ம வாக்குத்தத்தின் அடிப்படையில் அந்த 121ஆம் சங்கீதம் மிக அழகாக நமக்கு வர்ணித்து கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் 2 வசனத்தை வாசிப்போம். 121. வானத்தையும் பூமியும் படைத்த கடவுள். ஓகே, முக்கியமாக கர்த்தர் நமக்கு எப்படியா இருக்கிறதுனா படைத்த ஒரு கடவுள். நமக்கு எந்த இடத்துல இருந்து ஒத்தாசை வரும்? அவருடைய ஒத்தாசை அவரிடத்திலிருந்து நம்ம வரும். வானத்தையும் பூமியும் படைத்த கடவுளிடத்திலிருந்து நம்ம வரும். அப்போ ஆண்டவர் நம்மை படைத்த ஒரு கடவுள். ஒத்தாசை வருகிற தெய்வீக தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் இருக்கிறார். He is our divine help. தெய்வீக உதவி கொடுக்கிறவர். எப்பெல்லாம் கொடுப்பாரா? எல்லா வேலையிலும் கொடுப்பார். 3-4 வசனத்தை வாசிப்போம். ஆண்டவர் உறங்குதலை தூங்குதலை நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே நம்மை காண்கிறது. He is not only a divine help, he is also a divine watchman. நம்ம எப்பவுமே பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம எங்கே போகிறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன பேசுகிறோம், எப்படியா தீர்மானம் எடுக்கிறோம், நம்ம எந்த பாதையில் இருக்கிறோம் இல்லைங்களா, எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், எந்த விதமான பிரச்சனையில் இருக்கிறோம், எல்லாம் அவர் கண்முன்னால இருக்கிறது. எல்லாம் திட்டம் தெளிவாக எதுவும் மறைக்க முடியாது. அவருடைய சமூகத்துல நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கணக்கிட்டு வச்சுட்டு அவர் பார்த்துட்டே இருக்கிற ஒரு கடவுள். So he is a watch, he is a divine watchman.
அப்படின்னா தூங்கவே மாட்டார். நான் சொல்லியிருக்கேன்ல, ஒரு தூங்குற கடவுள் ஒவ்வொரு கிராமத்துக்கு வெளியே ஒரு பெரிய படுக்கை அதெல்லாம் சிலை படுத்துட்டு இருக்கும். ஆனால் இது ஏன் புதுசாக இருக்கு, என்னால் பார்த்ததே இல்லை. இந்த பஸ்லலாம் போனால் தெரியாது இல்லைங்களா, ஒரு கார்லையோ அதில் நம்ம தனிப்பட்ட இடத்துல போகும்போது இருந்தது. அதை கேட்டால் தூங்குற கடவுள் இருக்கும்பார். நம்ம ஆண்டு தூங்குறவர்கள் எப்பவுமே விழிச்சிருக்கு, எப்பொழுதுமே அதை காண்கிறார், அதை கண்டு கொண்டே இருக்கிறார். ஸோ தெர் இஸ் அ ஸ்டெபிலிட்டி. அந்த ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த பிரச்சனைகளை பார்த்திலும் இரவும் பகலும் கான்ஸ்டண்ட்டாக ஒரு நாள் ஒரு நொடி பொழுதும் அவர் கண் இமை நம்மை விட்டு விலகுதலை என்பது வேறு காண்கிறார். 5-6 வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தரை காக்கிறவன் கர்த்தர் முன் நடத்தப்படுகிறவன் நேரா இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் அதை சேதப்படுத்துவதில்லை. நம்முடைய ஆண்டவர் காக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் நம்மை உதவி செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு பாதுகாப்பு அளிக்கிறவர். He is our divine protection. நமக்கு தெய்வீக பாதுகாப்பை கொடுக்கிறது. நம்ம வாழ்க்கையில அநேக பாதுகாப்பு ஒரு நொடி பொழுது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல நம்ம நிறைய நேரம் இருக்குது இல்லைங்களா. சும்மா அப்படி கடந்து போயிருக்கோம், ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல பிழைச்சிருக்கோம். எத்தனை பேருக்கு அது அனுபவம்? நிறைய அனுபவம் எனக்கு சொல்ல முடியாத அனுபவம். ஒரு 30 வருஷம் நான் வண்டி ஓட்டி இருக்கேன். ஆனால் அதனுடைய அனுபவம் வண்டி ஓட்டுறது தான் தெரியும். ஸோ அதனால ஆண்டவர் சார் உங்களுடைய வலதுபுறம் இடதுபுறம் இரவு பகல் எத்தனை இடங்கள். ஸோ கான்ஸ்டண்ட்டாக நான் என்னோட இருப்பேன் சொன்னேன். யாக்கோபோடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது ஆண்டவர் தன்னோடு இருந்தார். அவன் ஓடி போகும்பொழுது அவன் ஓடின இடம் ஆண்டவர் எங்கே கொண்டு போய் சேர்ந்தாலும் தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு போகணும். தன்னுடைய அப்பா அம்மா சொன்னாங்க, நம்முடைய சொந்த ஜனத்துக்கு நம்முடைய சொந்த குடும்பத்துக்கு போகணும். ஸோ அவன் புறட்டு போய் அவன் 6ஆவது போய் சேர்ந்துனான். அங்கே போய் அவருடைய மாமாவுடைய பெண்களை மரணம் செய்திருந்தனால அத்தனை வருஷம் அவன் 21 வருஷமா அவன் பயணம் செய்து பணி செய்து எல்லாத்தையும் செய்து திருப்பியும் ஆண்டு சொல்ல நினைச்சுவேன், நான் திருப்பி கொண்டு வருவேன், எங்க இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன், நான் உன்னோட கொடுப்பேன், உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னை மேலே கட்டில் வைத்து பார்ப்பேன், நீ எங்கே போறியோ அங்கே நான் உன்னோட கூட வருவேன், அதே நேரத்தில் திருப்பியும் நான் உன்னை கொண்டு வருவேன். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றிருந்தேன். ஒரு பெரிய சொத்துக்காரனாக திரும்பியும் அந்த ஆசீர்வாதத்தோட அவர் திரும்பி வருவதைப்பார். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ஈசாவை பார்க்கும்பொழுது, தன்னுடைய சகோதரனை பார்க்கும்பொழுது கூட அங்கே நல்ல ஒரு உறவை, மன்னிப்பின் உறவை பெற்றுக்கொண்டவனாய் அனுபவித்தவனாய் இல்லை, அது அந்த அனுபவத்தோடு ஆண்டவர் செய்கிறார். தன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். அவன் வாழ்க்கையை செய்து முடிக்க அவன் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரையில ஆண்டவர் விடவே கடைசியாக எங்கே பார்க்கணும், அவரை எந்த இடத்துல பார்க்கணும், தன்னை முடிவு எங்கே வருகிறது, யாக்கோபுடைய முடிவு முடிக்கிறார். கதை எங்க மறைச்சு போறாரு, எகிப்து தேசத்துக்கு வராரு, யோசேப் இருக்கிற இடத்துக்கு வராரு இல்லைங்களா. யோசேப் அங்கதான் பத்திரப்படுத்துறாரு, அங்க கொண்டு வந்து அங்க சேர்க்கிறார், அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார், அந்த சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், அங்க பத்திரப்படுத்தினார். ஏன் ஆண்டவர் எகிப்துக்கு கொண்டு வந்தார்னா, அந்த ஜனங்கள் மற்ற எல்லா ஜனங்களோட திருமணம் செய்து கொள்ளக்கூடாது. ஏன்னா எகிப்தியர் மற்ற ஜனங்களோட திருமணம் செய்து கொள்ள மாட்டாங்க. ஆண்டவரே என்ன செய்யறாரு, அவரை கொண்டு வந்து ஒரு 70 பேரை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் செய்யறாரு, பள்ளியில் பெருக செய்யறாரு. மணலை போல நட்சத்திரத்தை போல அவங்க பெருகினார்கள் என்று சொல்லப்படுது. இந்த வாக்கு தான் வாழ்க்கையிலே அவங்க பார்த்துருப்பான். அங்கதான் அவங்க வரணும் பெற்றுக்கொள்வதை பார்க்கணும். அதனால ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுகிறவர். அதை நம்முடைய வாழ்க்கையை செய்து முடிக்கும் வரையில அவர் விட மாட்டார். எப்படியாக செய்கிறார்? 7-8 வசனத்தை வாசிக்கிறார். கர்த்தருடைய எல்லா தீங்குகளும், எத்தனை தீங்குகள் நம்ம வாழ்க்கையில் வரும், எத்தனை சூழ்நிலை நம்ம வாழ்க்கையை நோக்கி வருகிறது, எல்லா தீங்குகளும் நம்மை விலக்கி காக்கிறவர், நம்மை நோக்கி பார்க்கிற ஒரு கடவுள், தனிப்பட்ட விதத்தில் நம்மை அறிந்த ஒரு கடவுள். நாம் அவரை தேடினோம்னா நிச்சயமாக கண்டடைவோம். அவரோடு நம்ம இடைப்பட்ட நம்ம வாழ்க்கை சிறப்பாக காணணும். நம்ம கை செய்கிற எல்லா காரியங்களும் நம்ம வாங்கிச்சோம். நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை, அவர் யோசிக்கிறதை போல அவர்கிட்ட நம்முடைய வாழ்க்கையை கொடுத்துட்டோம்னா அவ்வளோ அழகாக அதை பிரகாசிக்க செய்கிற ஒரு கடவுள் நம்ம வாழ்க்கையை போய் பார்ப்போம். அவர் என்ன செய்வார்னா, எந்த ஸ்ட்ரோக் நீங்கள் நிறைய காரியங்கள்னா அது இதிலிருந்து பாதுகாப்பாங்க. 3
மூன் ஸ்ட்ரோக் சொல்றது நட்சத்திரம், அது மூலமா கூட ஸ்ட்ரோக் வருது இல்லை, அதுல இருந்து காப்பார். எல்லா தீங்குல இருந்து நம்மை காப்பார். நம்முடைய ஆத்மாவை காப்பார். நீ நிறைய பேர் மனசாட்சி இல்லாம வித்து போட்டுங்களா வாழ்றாங்க. அந்த மனசாட்சியை பத்திரப்படுத்துகிறது இல்லை, ரொம்ப முக்கியமானது. மனுஷனுக்கு தேவையான மனசாட்சி. நம்ம சொல்லுவோம், இன்னும் தப்பு பண்ணிட்டே சொல்லுவோம், அந்த உடலுக்கு கொடுக்கும். உடனடியாக நம்ம மன திரும்பி அவங்களே அந்த மன்னிச்சிருங்க, அதை தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் ஒரு நொடி போதும் ஆகிட்டு சொன்னா போதும் அவங்க மன்னிச்சிடும். ஏன் நம்ம ஆத்மாவை காத்துக் கொள்கிறது. எல்லா விஷயம் வேற பயணங்கள். எத்தனை பயணங்கள், எத்தனை மைல் தூரம் நம்ம வாழ்க்கையில் வந்துருக்கோம், எத்தனையோ மைல் தூரம் இல்லைங்களா? வானத்துல பயணம், பூமியில பயணம், சமுத்திரத்துல பயணம், எத்தனை பயணம் நம்ம போனாலும் எல்லாவற்றையும் அவர் பாதுகாத்து பராமரித்துக் கொள்கிறது. நம்மை காண்கிறது, நம்மை சுமக்கிறது, நம்மை தாங்குகிறது. நம்ம சொன்ன வாக்குறுதியில அவர் உதவி, தெய்வீக உதவி அவர் இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் மூலமாக அவர் நம்மை அவருடைய தெய்வீக காவலாளராக இருக்கின்றவர் கடவுள். நம்முடைய தெய்வீக ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார். நம்மை பிழைப்பிக்க வைப்பார். நம்ம வாழ்க்கையுடைய எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். என்ன சூழ்நிலை யோசிப்பாங்கன்னா, இது எப்பவுமே என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக யோசிப்பேன். ஏன்னா அந்த 40 வருஷம் வராததுல இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினாங்க இல்லைங்களா? குழந்தையா இருப்பாங்க, 40 வயசு வசனம் பிறந்த குழந்தை. எப்படி 40 வருஷம் வளர்ந்துருக்கும். ஒரு சின்ன செருப்பு போட்டுருக்குமா குழந்தை, ஒரு சின்ன செருப்பு போட்டு வந்திருக்கும். ஆனால் அந்த செருப்பு தான் இருக்கும், வளர்ந்துருக்கும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அதை வளர்க்க செய்தாரா? ஒரு செருப்பு காயிலையா? துணி, அந்த துணியோனால சின்ன குழந்தை ஃப்ராக் கொண்டு வந்திருக்கும். அந்த குழந்தையுடைய பெரிய ஆண்டவருக்கு அங்கே அங்கேயே ஆயிருக்கும் அந்த குழந்தையுடைய ஃப்ராக். அதான் ஆண்டு செய்கிறார். 40 வருஷம் அவங்க எங்கே போய் தைக்கிறதுக்கு இல்லை, எதுவும் அது ஆண்டவரே அவங்களுக்கு சாப்பாடு, அது அந்தந்த நாளுக்குரிய தேவையை சந்தித்த ஒரு குழந்தை. அதனால இப்பேற்பட்ட தேவன் வாழ்க்கையை சாதிக்கின்ற தேவன், வாழ்க்கையை என்ன திட்டங்கள் இருக்கோ அதெல்லாம் நிறைவேற்ற இந்த 4 மடங்கான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 28:15 சொன்ன வண்ணமாய், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன். காலத்தை நமக்கு வேண்டிய வாக்குத்தம் அதுதானே முக்கியமாக சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே ஒரு தனிப்பட்ட விதத்தில் சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பது, நீ போய் விடுதெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். நாங்கள் சிறிய தூசி போல இந்த காலையில் குறிப்பாக இருக்கணும். எங்களை நோக்கி இங்கே சொல்லுகிற வார்த்தை எவ்வளோ ஆறுதல். எங்கள் வாழ்நாள் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுறீங்களோ, என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன சாதிக்கணும்னு சொல்லி நீங்கள் திட்ட பலத்தில் எழுதிட்டீங்களோ, அன்றே எங்கள் புத்தகத்தில் நீங்கள் எழுதிட்டீங்க. ஒவ்வொரு காரியமும் அது செய்யும் படலை, அதை நிறைவேற்றும் படலை. நாங்கள் எங்களை எழுதிட்டு விலகுவதே இல்லை. அதை முடித்து தரவே துவக்கத்தை செய்த தேவன் முடிவை கூட நீங்கள் செய்கிறவர். எங்களுடைய வாழ்க்கை நீங்கள் முடிவிலிருந்து துவக்கத்தை பார்க்கிறது. எங்கள் வாழ்க்கை நீங்கள் சொன்னது காலையிலலாம் செய்வீர்கள். அந்த உறுதியான நம்பிக்கை அந்த காலையிலே தன்னதை காயப்படுத்திப்போம். எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதுமே எங்களுடைய தெய்வீக உதவி எங்களுக்கு இருக்கிறது சுவாமி. அந்த தெய்வீக காண்கிறவராக, எங்களை காக்கிறவராக இருக்கிற ஒரு கடவுள் எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. கிருபையால் என்னை நிரப்பும், என்னை ஆசிரியம், நீரே என்னை வழிபடுகிறார். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்.